ஹாய், நம்ம பதிவு பண்ணக்கூடிய இரண்டாவது வீடியோ. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குழந்தையாக இருந்து நாள் கடந்து வளர்ந்து வருகின்றோம். அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி இந்த ஷூட்டிங் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வழியில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம ஒரு இரண்டாவது எபிசோடில் நம்ம கடந்திருக்கிறோம். கடந்தாலும் முக்கியமாக நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு குழந்தை பிறந்து அடுத்த வாழ்க்கையை அமைக்கக்கூடிய காலகட்டத்துக்கு முக்கியமாக நமக்கு ஒரு கணிதம் தேவைப்படுது. அந்த கணிதம்தான் வாழ்வியல் அமைப்பு சார்ந்த ஒரு யுக கணிதம். யுகம் அப்படிங்கிறது தனித்தன்மையானது. ஒரு சுழற்சிக்குள்ளே நம்ம உட்படும் போது அந்த சுழற்சியை பற்றின ஒரு ரகசியத்தை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதனுடைய தாற்பயத்தை தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு உண்மையை தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த சுழற்சியில் நம்ம போகும்போது அந்த சுழற்சியின் வேகத்துக்கு தகுந்தவாறு நம்ம பயணிக்க நம்மளால் முடியும். ஒரு பருவங்களும் ஒரு காலமும் ஒரு சூழ்நிலைகளும் உட்படும் போது நம்ம அதை மனப்பக்குவமாக அதை புரிஞ்சு செயல்படக்கூடிய தன்மை நமக்கு இருக்கும். காரணம், முதல் அறிவுரை, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், முதல் தொடக்கம், அந்த சுழற்சியின் வேகத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இயற்கையான இயல்பின் சுழற்சியின் தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த சுழற்சியின் தன்மை தான் காலங்காலமாக அறிவு யுகத்திலே இருந்தே கிட்டத்தட்ட 70,000 வருஷத்துக்கு முன்னுக்கே இந்த அறிவு வளர்ச்சி அடைய ஒவ்வொரு பக்குவங்களையும் கிரகநிலையும் சூழ்நிலையும் இயற்கை அமைப்பையும் ஒத்து நமக்கு ஒரு இயற்கை சூழ்நிலைகளை கொண்டு வந்தாங்க. அதுதான் யுக பரிணாமம், யுக காலகட்டம், யுக சூழ்நிலை, யுக அமைப்பு, யுகத்தின் பற்றின ஒரு தாற்பயம். அந்த யுகத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது அதில் பல படித்தரங்கள் இருக்குது. அதில் முதலாவது படித்தரம் அப்படிங்கிறது பொதுவாக பார்த்திங்கன்னா 5 ஆண்டு அப்படிங்கிற ஒரு கணிதம். 5 ஆண்டு ஒரு பருவ காலகட்டங்கள் அப்படிங்கிறத கணிச்சிருக்கிறாங்க. 5 ஆண்டு யுக காலகட்ட கணிதம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு பருப்பொருளையும் ஒவ்வொரு நுண்பொருளையும் 5ஆக பிரித்து அதன் இயக்கங்களை முழுமை பெற்ற தன்மையை புரிகிறது தான் தன்மை. ஆண்டு அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம கணிதத்தில் நம்ம கணிக்கும்போது நமக்கு ஒரு வருடம் அப்படிங்கிறது இயற்கை பூமி சூரியனை சுற்றி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தை நம்ம கணிச்சு நம்ம ஒரு வருஷம் அப்படிங்கிறத ஒரு கணிதமாக நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். தன்னைத்தானே சுற்றுறத ஒரு நாள் அப்படிங்கிறத கணிதத்தை சொல்லி வந்திருக்கோம். இது சுழற்சி தான். இந்த சுழற்சி தான் நம்ம எப்போ லக்னமாக பிறந்திருக்கிறோமோ, லக்னம் அப்படிங்கிறது இந்த பூமியில் நம்ம எப்போ முதல் சுவாசத்தை எடுத்து இதில் இயங்க ஆரம்பிக்கிறோமோ, இந்த இயக்க தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டுறதுக்கு தான் இந்த யுக கணிதம் முக்கியம். அப்போ தனி மனிதர்களுக்கும் இந்த யுகம் கண்டிப்பாக முக்கியம். பிரபஞ்ச இயக்கத்துக்கு விதி தனித்தன்மையில் பார்க்கும்போதும் அது ஒவ்வொரு சுழற்சியின் தன்மையை நம்ம பார்த்துக்கணும். இப்போ பூமியின் சுழற்சி, சந்திரனின் சுழற்சி, அதே போல் கிரகங்களுக்குடைய 5 கிரகநிலைக்குடைய சுழற்சி, நிலைத்தன்மையான சூரியனுக்குடைய இயக்கம், இயல்பு. அப்போ இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துல்லியமாக நம்ம கணிதாதான் இந்த ஒவ்வொரு காலகட்டத்துக்குடைய தன்மையான பஞ்சாங்கத்தையும் அதுக்குடைய ஒரு இயற்கை அமைப்பையும் நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது, ஒரு வேவ் லென்த் இருக்குது, ஒரு எனர்ஜெட்டிக் இருக்குது, ஒரு டைரக்ஷன் இருக்குது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த பொருள் எவ்வளோ ஸ்பீடில் எவ்வளோ தூரத்தை எவ்வளோ நேரத்தில் அடையும், அல்லது எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ வேகமாக போய் மோதி அதில் சேதப்படுத்தும், அல்லது வேகமாக அதில் உள்ள ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே அந்த ஒரு பெரிய பரிணாம கணிதம் உண்டு. அதுக்கு தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே பரிணாம வளர்ச்சிங்கிறது 1 நிலை, 2 நிலை, 3 நிலை, 4 நிலை, 5 நிலை, அப்படி கிட்டத்தட்ட 11 நிலை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதில் நம்ம இப்போ பார்க்கும்போது பொதுவாக புள்ளியாக இருந்து கோடாக மாறி கோடு இயக்கத்துக்கு தன்மைக்கு வரும்போது ஒவ்வொரு பரிணாமம் 3D 4D அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஆய்வுபூர்வமாக நம்ம அறிவியல் ரீதியில் நம்ம பெருசாக நம்ம புரிஞ்சுக்காமல் இருந்தாலும் குணரீதியில் சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிற தன்மையில் மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம். அந்த மாதிரி பார்க்கும்போது எக்ஸ், ஒய், இசட் இந்த 3ஐயும் இணைக்கிறது டி அப்படிங்கிற ஒரு காலம். இந்த 3க்கு இயக்கத்தையும் சராசரியாக நம்ம ஒரு ஈக்குவலண்டாக ஒரு சமநிலைங்கிற கோட்பாட்டில் இணைக்கிறது டி. அப்போ அந்த டீயை பற்றி, காலத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரியணும். அந்த காலத்துக்குடைய கணிதம் தான், அதுக்குடைய கோடிங் தான் யுகம். அது 5 வருட யுகம். 5 வருடம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மனிதனுக்கு, பரிணாமமான மனிதனுக்கு நமக்குன்னு ஒரு 5 வருட கணிதம் அப்படிங்கிறதுனால நமக்கு பொதுவாக சூரியனையும் சந்திரனையும் மையமாக வச்சு இயக்கங்களை சொல்லி அதை 360 டிகிரியை கடக்கக்கூடிய தூரத்தை வச்சு, அல்லது ஒவ்வொரு சுழற்சியின் தொடக்கத்திலேருந்து முடிவு வர உள்ளதை வச்சு நம்ம ஒரு ஆண்டு கணிதம் ஆகணும். ஆனால் எல்லா விஷயத்துக்கும் இந்த ஆண்டு கணிதம் பொருந்துமா அப்படின்னா இல்லை. இந்த சுழற்சியே 3 பருவத்துக்கு உட்படக்கூடிய ஒரு மிருகாதிகளும் இருக்குது. இப்போ முயலை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 பருவம், ஆடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 மாத பருவம், நம்மளை மாதிரிப்பட்ட பருவம்.
அப்போ இது வந்து இந்த யோனி அமைப்பில் இருந்து வரக்கூடிய தன்மையிலிருந்தே நமக்கு அது கணிதம் கணிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு ஆண்டு கணிதம் இது ஒரு தோரியத்தை எடுத்துக்கிடுங்க. ஒரு தோரியத்துக்கு ஒரு தாதுக்கு எப்பா அப்பா 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 எத்தனை கால ஆண்டுகள் தன்மையான பரிணாமம் மாற்றம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தன்மை இருக்குது. ஆனால் எல்லா காலத்தன்மையாக இருந்தாலும் அந்த பொருளுக்கு உகந்த காலகட்டமாக 5ஆக பிரிச்சிருக்கிறாங்க. அதான் அதில் விஷயம். 5 ஆண்டு காலம். நமக்கு 5 ஆண்டு காலத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல விதை பருவம், சீடு பேஸ், அதாவது வந்து விதையாக இருக்கக்கூடிய பருவம். விதை பருவத்தில் என்னதெல்லாம் இருக்கும்? அனைத்தும் உள்ளே மறைந்து இருக்கும். பொட்டானிக்கல் கிட்டன்னா மறைந்து இருக்குது. இப்போ இதில் ஒன்றும் தெரியாது. ஒரு தொடக்கமும் மறைவும் சாத்தியக்கூறும். அது தொடங்கையும் செய்யலாம், மறையும் செய்யலாம். ரெண்டுமே அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது தான் விதை பருவம். அதுக்குள்ளே தான் இருக்குது. ஒரு விதைக்குள்ளே எல்லாமே இருக்குது. இது முதல் பருவம். அது ஒரு வருட காலம்னு வச்சுட்டிங்களா, ஒரு பருவம். அது அடுத்தது முளை பருவம். இப்போ விதைங்கிறது வந்து டக்குனி வந்து எடுத்து செயல்படாது. அதுக்குன்னு இயற்கை ஒரு பருவ காலத்தை அமைச்சு எடுத்து கொடுத்து நல்ல நிலத்தில் நம்ம அதை விடும்போது அது கெட்ட நிலமா நல்ல நிலமா அப்படிங்கிற தன்மையை பொதுவாக பார்க்குறது. இதை தான் பிந்தினா சொல்ல வருவேன் உங்களுக்கு. ஏன்னா விதைங்கிறது லக்னமும் ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து பொதுவாக வந்து ராசின்னு சொல்லி தான் இந்த ஜாதகத்துக்கு நம்ம எனக்கு அறிவுபூர்வமாக ஆய்வுபூர்வமாக கொண்டு வந்திருக்கிறேன். அதனை இதில் விளக்கமாக விரிவாக சொல்லலை. இருந்தாலும் நமக்கு இப்போ 5 ஆண்டு கால யுகத்துக்குடைய தன்மையை பற்றி நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக முதல் பருவம் விதை பருவம், 2வது முளை பருவம். முளைக்கும் இந்த விதைக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய போராட்டம் இருக்குது. அதுவும் 5ஆக பிரிஞ்சு வரும். 5 அப்படி பல விஷயங்கள் வரும்போது அதுலேயும் ஒரு 5 பருவங்கள் இருக்குது. அப்போது ஒரு விஷயத்துலேருந்து அதுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா பிரிதிவி மண் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தர்களுக்கு இலக்கியத்தில் வந்து 5 பூதங்களையும் 5ஆக பிரித்து எப்பப்பா பெருசாக சொல்லி வச்சுருக்குறாங்க. அது நாம் பேசும்போது வந்து சித்திர இலக்கியமாக மாறி போயிடும். நம்ம சித்திர இலக்கியத்தை பற்றி இப்போ இங்கே பேசலை. அது வந்து ஆக்கப்பூர்வமான ஒரு கணிதத்தன்மையான ஒரு வார்த்தைகள். அதை நான் சொல்ல வரல. அந்த இதிலிருந்து யுகத்தை நம்ம கணிக்கிற தன்மை தான். இப்போ நமக்கு அஸ்ட்ராலஜி பற்றின ஒரு தாட்டு தான் நமக்கு முக்கியமாக இதில் நமக்கு வருது. காரணம் நான் வந்து ஒரு ஜோதிடத்தை பற்றி பேசணும், அதாவது வேதத்தை பற்றி பேசவில்லை. ஜோதிடத்தை பற்றின விஷயத்துக்கு வேதத்தை என்ன சொல்லுதுங்கிறத தான் உதாரணமாக எடுத்து பேச போகின்றேன். ஓகேவா? அப்போ நமக்கு வந்து விதை பருவத்துக்கும் முளை பருவத்துக்கும் இடையில உள்ள போராட்டங்கள், அதுவும் 5ஆக திரிவு பார்த்து இதை என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த விதை பருவத்திலேருந்து முளை பருவம் வர்றதுக்கு உள்ள காலகட்டத்தை உபநயனம்னு சொல்லுவாங்க. நமக்கு வேதத்தில் உபநயனம். ஒரு குழந்தை பிறந்து அது வந்து ஒரு ஸ்டேஜில் 1 வருஷம் அப்படின்னு ஸ்டேஜில் சொல்லுவாங்க. சிலது உபநயன ஸ்டேஜை வந்து 12 வருஷமாக பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ இது நம்ம பருவத்துக்கு பிரிக்கும் போது இப்போ 60 வருஷத்தை நம்ம 5ஆக பிரிக்கும் போது 12 வருஷங்கிறது வந்து உபநயன பருவம். புரிஞ்சுட்டிங்களா? அப்போ வாழ்க்கையை நம்ம வந்து 5ஆக பிரிக்கிறோம். 5ஆக பிரிக்கும்போது 60 வந்து 5ஆக பிரிக்கிறோம். அப்போ ஒரு வருஷங்கிறது செல்லும்போது பருவ காலத்துக்கு கணிக்கிற சொல்லுவோம். அதான் 5 தன்மையாக பிரிக்கிறது தான் 5 வருட பருவ காலகட்டங்கள். அப்போ அந்த 5 வருட பருவ காலகட்டங்களை நம்ம 12 வருஷத்துக்குள்ளே 5 பிரித்து அந்த மாதிரி கொண்டு வரலாம். அது 3 பிரித்து கொண்டு வரலாம். இப்படி தான் அந்த பருவகாலத்தை குணாதிசயங்கள் நடைமுறை வாழ்வியலுக்கு ஒவ்வொரு கற்றுக்கிடுறது அந்த 5 வருட காலகட்டங்கள். இந்த 5 வருடம் எல்லா பொருளுக்கும் இந்த ஒரு பொருள் உற்பத்தி பண்ணும்போது அந்த பொருள் உற்பத்திக்குரிய முழுமைத்தன்மைங்கிறத அது வந்து ஒரு ரா மெட்டீரியல்ஸாக இருக்கும்போது எப்படி அதை உருவாக்குற என்ன நோக்கத்தோட உருவாக்குனாங்க, அதை உருவாக்கி அந்த பொருள் செயல்பட்டு தனிப்பட்ட தன்மையில் வந்திருக்குது. அதாவது உணர்வுகள் அதை ஏற்றுக்கிட்டா, ஒரு சின்ன ஒரு கத்தி நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா கத்தி நம்ம தீட்டுறோம். எதுக்கு தீட்டுறோம்? ஒரு பொருளை கட் பண்ணுறதுக்கு, ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு ஒரு கூர்மைப்படுத்துகிறோம். அது நம்ம செயல்திறன். அப்போ அந்த எண்ணம் அந்த பொருளோடு சேர்ந்து அது நம்ம நினச்ச காரியங்களை சாதிச்சிட்டா அப்படிங்கிறது அந்த பொருள். அப்போ செய்யலை, அந்த கத்தி நம்ம தீட்டுறோம், தீட்டி எடுத்து வச்சுருக்கிறோம். ஆனால் கத்தி தீட்டினாலும் அது புறத்தை எடுத்து யூஸ் பண்ணாமல் இருந்தால் என்ன செய்யும்? அதுக்கு முழுமைத்தன்மை இழந்துடும். அப்போ அந்த 5 வருஷ காலகட்டத்துக்குரிய தன்மையில் அதுக்கு பரிணாமம் ஆகாமல் அது இடையில மாண்டு போயிடுது. அப்போ அந்த 5 வருஷ சுழற்சிக்குள்ளேயே அது இருக்கும். எப்போ அந்த கத்தி செய்யக்கூடிய நோக்கம் நிறைவேறணும்னா அது வந்து கண்டிப்பாக கடைசி வரை அது எதனால செய்தோமோ அதை வெட்டி தீர்க்கிற வரை அந்த உணர்வு அதில் இருக்கும். இதுதான் ஒரு உணர்வுபூர்வமான விஷயங்கள். இது வந்து ஒரு பொருளோட உள்ள அறிவு, இந்த கத்தியோட உள்ள அறிவு, அவ்வளோதான். சின்ன விஷயங்கள். அப்போ ஒரு பொருளோடு உள்ள அறிவும் அதன் செயல்திறனும் தேவையும் இங்கே தான் முக்கியம். தேவை அப்படிங்கிற தன்மை தான் ஒரு பொருளை நம்ம உருவாக்கும் போது தேவைங்கிறது முக்கியம். இந்த 5 ஆண்டு யுக காலகட்டங்களில் அந்த பொருள் எதுன்னா தேவைக்கு எங்கே இருந்து எப்படி உருவாக்குச்சு அப்படிங்கிற தன்மையை அந்த சூழ்நிலை தகுந்தவாறு கணிக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது எல்லா விஷயத்துக்குமே அப்ளை ஆகும். இதுதான் பொதுத்தன்மை. இதுக்கு மதம், ஜாதி, இனம், குலம், பேதங்கள் கண்டிப்பாக இல்லை. ஒத்த காலகட்டங்கள் தான். அப்போ இதனால் இந்த விஷயத்தை நம்ம வந்து அந்த பகிர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது எந்த ஒரு காலகட்டத்திலையும் நீங்கள் சின்ன வீட்டில் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா 5ஆக பகிர்ந்து செய்யுங்க. அது தொடக்கத்தில் உள்ள தன்மை அது வந்து பொதுவாக விதை பருவம், அதுக்கப்புறம் முளை பருவம், இனி வளர்ச்சி பருவம், அதுக்கப்புறம் மலர்ச்சி பருவம், அதுக்கப்புறம் வந்து விதை பரவல். அப்போது ஒரு காரியம் நம்ம செய்து முடியும் போது தான் அடுத்தக்கூடிய எஃபெக்ட் நமக்கு தெரியும். இப்போ 5 விஷயங்களை நம்ம கடந்து வந்தால் தான் அந்த செயலுக்குடைய தன்மை முழுமை பெறும். இப்போ நம்ம எல்லாம் அப்படி இல்லைங்க.
விதை பருவத்திலேயே முளை விட்டு பூத்து காய்ச்சி எடுத்து மலர்ந்துன்னு நினைக்கிறேன். அந்த 5 வருஷத்துக்குள்ளே எல்லாம் அனுபவிச்சுட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஜெக்ட் நமக்கு எல்லாமே சேர்ந்துட்டு வேதனைங்க, வேதனை வேதனை வேதனை. இதை தான் நான் சொல்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். கண்டிப்பாக. ஏன்னா அந்த விதை பருவத்தில் என்னென்ன ஆப்ஜெக்ட் நமக்கு தேவையோ அதான் இருக்கணும். நான் அடிக்கடி சொல்வேன், இங்கே வரவங்கள்ட்டையும் சொல்வேன், ஏம்மா நீங்கள் 5 வயசில் வந்து இந்த மரப்பொம்மை காரியங்கள் தன்னால் இயக்கக்கூடிய ஒரு பொருள், ஏங்கி பார்க்கக்கூடிய பொருளை பார்க்கவே கூடாதுங்க. முதல் 5 வயசு வரை ஏங்கி நம்ம அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பொருளை பார்க்கக்கூடாது. அப்போ உயிருள்ள பொருள் வரை நம்ம அதில் எடுக்கக்கூடாதும்பாங்க. மரப்பொம்மை காரியங்கள் கடித்து முறித்து வாங்கி எல்லா அவயங்களும் எல்லா மசில்ஸுகளும் நம்ம பிரெயினுக்கும் நமக்குள்ள தொடர்புக்குள்ள ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு அந்த 5 வயசு வரை ஆகும். இப்போ 5 வயசு வரை நம்ம வந்து எந்த பொருளும் தானாக இயங்கக்கூடிய பொருளை காணிக்கும், ஆட்டோமேட்டிக் விஷயங்களை காணிக்கவே கூடாது. இன்றைக்கி 3 நாளிலே காணிக்கிறோமா பார்த்துட்டு பாரு மக்களே, அழகாக இயங்குது ஓடுது சாட்டணும்னா அந்த பிள்ளைக்கு பிரெயின் வந்து அந்த 5 வருஷத்துக்குள்ளேயே மடங்கிடுமா. ஐயோ 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 60 வருஷம் கொண்டு போகக்கூடிய உணர்ச்சிகளை 5 வயசுல மடங்கி இருந்துக்கிட்டு அந்த பொருளுக்கும் அந்த இயக்கத்துக்கும் அந்த உணர்ச்சிக்கும் சம்மந்தமே இல்லைங்க. 50 வால்ட்டு கரண்ட் போக வேண்டிய வந்து அந்த பல்பில் 20 வால்ட்டு போனால் என்ன இருக்கும், பல்ப் ரைட். அது இது 50 வால்ட்டுக்கு மேலே போனாலும் பிரச்சனை. அப்போ எந்தெந்த பொருள் எந்தெந்த பருவத்தில் கிடைக்கணுமோ அந்தந்த பொருள் அந்தந்த பருவத்தில் கிடைச்சாதான் அது யோகம். இப்போ புரியுங்களா, அஸ்ட்ராலஜியில் யோகம் வந்தாச்சு. இதுதான் யோகம் அப்படிங்கிறது வந்து பருவம் முக்கியம், காலம் முக்கியம், தேவை முக்கியம். அதை உணரக்கூடிய தன்மையான ஒரு தனித்தன்மையான ஒரு காலகட்டத்துக்குள்ளே நம்ம இருக்கும்போது அந்த தன்மை தேவை. பசிங்கிற தன்மையில் பொருள் நமக்கு தேவைப்படுது. அதனால் எந்த ஒரு பொருள் எப்பவும் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலநிலையை புரிஞ்சுக்கிட்டு தான். இதெல்லாம் 5 வருஷ கால பருவம். அப்போ இந்த காலகட்டங்களில் தான் நம்ம முக்கியம் 5 ஆண்டு இயற்கை வளர்ச்சி பருவ காலகட்டங்கள், ஒரு பொலாரிட்டி காலகட்டங்கள். இந்த பொலாரிட்டி காலகட்டத்தில் நம்ம நிறைய விஷயங்களை திங்க் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம புரிகிறதுக்கு தான் கால பருவ நிலையில் யுக காலத்தில் 5 வருட யுக ஆண்டு அப்படிங்கிற தன்மையில் ஒரு பருவ காலங்கள் நிர்ணயிச்சிருக்கிறாங்க. சித்த புருஷன்மார்கள் எல்லாமே வந்து இந்த 5 ஆண்டு காலகட்டத்துக்கு நிர்ணயத்தில் இருக்கிறாங்க. இது ஒரு டாபிக். அப்போது இந்த யுக காலகட்டங்களில் வந்து 5 காலத்தை பற்றி நம்ம இனி சாஸ்திரத்தை படிக்கும்போது ஒவ்வொன்றும் மனசில் வச்சு படிச்சுக்கிட்டாலே போதும், ஒரு செயல் வச்சு படிச்சுக்கிட்டாலே போதும், ஒரு தசா அபகாரம் புத்தி சாதுர்த்தியத்தை வச்சு படிச்சுக்கிட்டாலே போதும், ஒரு கிரகநிலையை வச்சு படிச்சுக்கிட்டாலே சரி போதும், ஒரு பாவத்துவத்தை எடுக்கும்போதும் சரி தான், ஒரு காரகத்துவத்தை எடுக்கும்போதும் சரி தான், ஒரு ஸ்தான பலத்தை எடுக்கும்போதும் சரி தான், ஒரு திருஷ்டி பலன் எடுக்கும்போதும் சரி தான், திக்பலன் எடுக்கும்போதும் சரி தான், இந்த 5 ஆண்டு பருவ காலகட்டங்கள் நம்ம உள்ளுணர்வில் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ அது ஒரு பொருளை பார்த்தாலே இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு ஜாதகம் கொண்டு வராங்க அப்படின்னா அது முதல் பருவ காலகட்டங்கள். அதுக்கு என்னென்ன காரகத்துவம் சொல்லணுமோ அதான் சொல்லணும். அதீதமாக நமக்கு வந்து அப்படி இப்படின்னு சொல்லி வெளியில் பொருளை உண்டாக்கிடக்கூடாதுங்க. 18 வயசுக்கு சொல்கிறாங்க இந்த பிள்ளை காதலிச்சு ஓடிடும், தப்பா போயிடும், வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அட்டூழியம் பண்ணுறானுங்க. மனம் வேதனையாக இருக்குங்க. 12 வயசில் நம்ம என்ன அறிவு சொல்லணுமோ அந்த அறிவுபூர்வமான சிந்தனையை தான் சொல்லணும். அன்பு காலகட்டம், அணைச்சி கொண்டு போகக்கூடிய அரவணைப்பு காலகட்டம், தாய் தகப்பும் தோளில் உளுந்து எடுத்து எல்லா அவயங்களும் அது வந்து பொதுவாக வந்து பூரணமான ஒரு உணர்வை பெற்று நமக்கு டிவி ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு பிக்சரில் வந்து ஒளி புகாமல் இருந்த படம் புட்டுக்குன்னு அடிக்கிறது மாதிரி நம்ம உடம்புல அத்தனை செல் இருக்குங்க. எல்லா செல்லும் இயங்கும் போது தான் அந்த பிக்சர்ஸ் இயக்கங்கள் வழியாக தெளிவாக நம்ம வாழ முடியும். ஏதாவது ஒரு இடத்துல ஹேங் ஆகிட்டுனா அது கேன்சராக வர மாறுதுங்கம்பாங்க. இல்லைங்க, அது கேன்சரில் உணர்வற்ற நிலையாது. அந்த உணர்வு இருந்தால் நோயே வராதுங்க. அதுக்கப்புறம் எல்லா பிக்சலும் நமக்கு உயிரோட இயங்கணும். ஒரு டிவியில் வந்து 4 பிக்சல் வந்து ஒளி போகலைன்னா அந்த இடம் துண்டா நிற்கும். அப்போ நமக்கு கோவம் வரும், ஐயோ தெரியல லைன் உழுது. இப்போ செல்லில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் லைன் உழுது தான். எங்கே அதே மாதிரி தாங்க உடம்புலையும் ஒவ்வொரு செல்லுகள்லையும் காரியங்கள் இயக்கங்களை கொடுக்கக்கூடிய விஷயந்தான். அப்போ அந்தந்த பருவ காலத்தில் அந்தந்த உணர்வு அந்தந்த விஷயத்துக்கு நிதானமாக கொடுத்தா தான் பருவகாலம். அப்போ 5 வருட காலங்கிறது வந்து ஒரு முக்கியம். இப்போ 5 வருடமாக பிரித்து அந்த 5லேயும் ஒவ்வொரு வருஷ காலத்துலேயும் அதில் 5 நாளையில் 5 மணிக்கூர்லையும் 5 நிமிஷத்தையும் நீங்கள் கணக்காக்குங்க. ஒவ்வொன்றையும் கோரா சாஸ்திரங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு மணிக்கூர் 24 மணிக்கூரை டிவைட் பண்ணியிருக்கிறோம். அதை முகூர்த்தனை கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் இருக்குது, எல்லா இதுலேயுமே இருக்குது. அப்போ காலத்தை பருவத்தை பிரித்து நம்ம 5ஆக திடப்படுத்துறது தான் இந்த 5 ஆண்டு யுக காலகட்டம். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. சாஸ்திரத்தில் எனக்கு முதல் ஆரம்ப கல்விங்கிறது 5 தன்மை. இது நீங்கள் 5 5 5 கண்டான் அப்படின்ற மாதிரி ஆஞ்சநேயர் பாட்டு, வாயு பகவான் பாட்டு, நல்ல பாட்டு, எனக்கு எல்லாம் பிடிக்கும். 5 ஒன்றை வைத்தான் 5 ஆரியர்க்காக ஏகி. ஏன்னா பாட்டு எனக்கு வந்து ரொம்ப வராதுங்க, ஆனால் மனசுக்குள்ளே ஓடுது. அதை வந்து சங்கீதமாக சொல்ல முடியலை. அந்த பாட்டை பாருங்கள், எல்லாமே அதில் அடங்கி இருக்குது. இதுதான் காலம். வாயு பகவான் அப்படிங்கிற வந்து ஆஞ்சநேயர் தான் இந்த பிரபஞ்சத்தில் காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய டி அப்படிங்கிற தன்மை. அது நமக்கு இன்னும் சொல்லலாம், ராமன் சீதை லட்சுமணன் இந்த மாதிரி வரும்போது அங்கே ஆஞ்சநேயர் தான் எல்லாத்தையுமே நிர்ணயிக்கக்கூடியவங்க. அவங்க XYZ இருந்தாலுமே டி தான் அதை இயக்கக்கூடிய தன்மை. இதுதான்
பிரம்மசூத்திரத்திலையும் பெரிய விஷயமா சொல்லுவாங்க. ராமர் ஞான வசிஷ்ட சாரத்துலேயும் இந்த டீயை தான் பிரதானமாக சொல்லுவாங்க. அப்போ இயக்கக்கூடிய டீ அப்படிங்கிறது வந்து ஞான வசிஷ்ட சாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கதையாக சொல்லுவாங்கங்க. அழகாக இருக்குது. மனசை பற்றின விஷயங்கள், புத்தியை பற்றின விஷயங்கள், சித்தத்தை பற்றிய விஷயங்கள் இதெல்லாம் படிங்க. இந்த மாதிரி ஞான வசிஷ்ட சாரம் வாங்கி படிங்க. இந்த சாரம் ஞானம், அதாவது ராமருக்கு சொல்லக்கூடிய சாரங்கள் இதெல்லாம். நம்ம வந்து ராமாயணமாக படிக்கிறோங்க அல்ல, ராமருக்கு சாரங்களை படிங்க. அந்த குருவுக்கும் சிஷ்யனுக்குள்ள சம்பாஷணைகளை படிங்க. அதான் முக்கியம். அதை படித்து பாருங்கள். மனநம் தெளிவாகும், புரிதல் வரும், புத்தி பேதலிக்காது, விழிப்புணர்வை கொடுக்கும். அப்போ தான் நம்ம வந்து சமுதாயத்தை அந்த நோக்கத்தோடு பார்க்கும்போது தான் இது வந்து புரிதம் பெறும். அதனால தான் இது வந்து ஒரு நல்ல ஒரு சாப்டராக நான் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி 2வது வீடியோ நான் எனக்கு கேமராவில் நான் ஷூட் பண்ணி உங்களுக்கு நான் பிரசுரம் பண்ணுறேன். நீங்கள் பார்க்கணும், எனக்கு வந்து இந்த மாதிரி சர்ப்ரைஸ் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. கடத்துங்க. நீங்கள் முதல்ல இதை கடத்து பாருங்கள். யாருக்கெல்லாம் போகட்டும். ஆகையால் இது வந்து யுக காலகட்ட தர்மத்தில் யுக நிர்ணயத்தில் வந்து 5 ஆண்டு யுகம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். இதுக்கு அடுத்தடுத்தால யுகங்கள் இருக்குது. இதுக்கு அடுத்தால இருக்கக்கூடிய தர்ம யுகம் இருக்குது. அதுக்கு அடுத்தால திவ்ய யுகம் இருக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய கணிதம். இதை விட பல கணிதங்கள் இருக்குது. நம்ம இப்போ என்ன யுகத்தில் இருந்துகிட்டு இருக்கிறோம், என்ன கணிதத்தை நம்ம கணிச்சிக்கிட்டு இருக்கிறோம், இனி அடுத்தால என்ன இதுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி அந்த சுழற்சிக்குள்ளே நம்ம இருக்கிறனால சுழற்சிக்குடைய பாதையை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்போ இது வந்து பொது கணிதம். இதுக்கு பேர் 5 ஆண்டு கணிதங்கிறது இயற்கை கணிதம். இது வந்து யாரையும் சார்ந்ததோ இனம் சார்ந்த மொழி சார்ந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த பூமி சார்ந்த தன்மையில் எல்லா பொருட்கள்லையும் இருக்கக்கூடிய தன்மை. அதனால தான் இந்த விஷயத்தை நம்ம வந்து துல்லியமாக கணிக்கணும் அப்படிங்கிறது தான் 5 ஆண்டு யுக கணிதம். இது யாருமே நிர்ணயம் பண்ணக்கூடிய கணிதம். ஒரு பொருள் நம்ம கடையில் ஃப்ரெஷ்ஷாக வாங்குறோன்னா அந்த பொருளுக்கு 5 தான் நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். 5 போல்டரை கிரியேட் பண்ணுங்கள். இதுலேருந்து இது எதுக்கு வாங்கினேன், எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கினேன், அது என்ன பயன்பட்டு இருக்குது அப்படின்னு நம்ம நகர்ந்து வர அந்த கடைசியில் அந்த பொருள் வாங்கின பொருள் நமக்கு வந்து கண்டிப்பாக உச்சிஷ்டமாக நிறைவாயிருக்கா, வாங்கின பொருள் சரிதானா, எனக்கு அது உண்மை தந்துருக்குதா, போய் தரல. அப்போ அந்த பொருள் முதல்ல நமக்கு பிடிக்கலன்னா அது டிரான்ஸ்மிஷன் பண்ணிடுங்க, கொடுத்துருங்க, பிறருக்கு அது பயன்படுத்து. இதுதான் தானம். ஏன்னா அதை நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம்னா பாரம். ஓகே. நன்றி.